ப்ரோ என்ட்ரி 3 பாருங்க போயிருக்கு. இதுல ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடியம் ஸ்வீப் ஆகுதுங்களா? நிறைய நிமிஷம் இது ஐடியம். ஓகே. அந்த ஐடியம் வந்து ஸ்வீப் ஆகுது. அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு ஐடியம் கீழே மார்க் பண்ணிருக்கோம் ப்ரோ யூஎஸ்க்கு அப்புறம். ஒரே நிமிஷம். இந்த இடத்துல வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஆமாம் ப்ரோ. ஓகே. இந்த இடத்துல வந்து மார்க்கெட்ல ஐடியம்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஐடியமா இருக்கு. ஓகே. ஐடியம் வந்து ஸ்வீப் பண்ணிருக்கு. அதுவும் ஸ்வீப் ஆயிருக்கு ப்ரோ. இப்போ முதல்ல ஸ்வீப் பண்றதோட ஐஎஃப்எஸ்சி கேண்டிலோட என்ட்ரி இங்க விழுந்துருக்கா இல்ல இதோட தான் இது ஓகேவா? இங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா என்ட்ரி கிடைச்சிருக்காது. சரிங்க ப்ரோ. இங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல நீங்க போய் பாத்துருந்தீங்கன்னா என்ட்ரி கிடைச்சிருக்காது. ஓகே ப்ரோ. இதுக்கு மேல இருக்கிற பிளாக்ல உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்குல்ல? ஆமாங்க. இங்க ஐஎஃப்எஸ்சி கேண்டில் கிடைச்சிருக்கா? ஆமாங்க. இந்த ஐஎஃப்எஸ்சி கேண்டிலுக்கு தான் மார்க்கெட் அகைன் வந்து என்ட்ரி எடுத்துட்டு கீழே ஃபால் ஆயிருக்கும். அப்ப இது ஸ்வீப் கிடையாது ப்ரோ. ரெண்டாவது பண்ணீங்க இது ஸ்வீப் தான் ப்ரோ. ஸ்வீப் ஆனா லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி டைப் எதுவுமே கிடைச்சிருக்காதுன்னு சொல்றேன் நான். ஆமாங்க ப்ரோ. கிடைக்க வாய்ப்பு இல்லை. மேலதான் போயிருக்கு. ஏன்னா இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சாதான் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து ஃபார்ம் ஆகும். ப்ரோ அப்ப அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்ச மாதிரி தானே ப்ரோ இருக்கு. இந்த கேண்டில் ஹையா இதை ஸ்வீப் பண்ணிருக்குது. இந்த கேண்டில் லோக்கு கீழே இது க்ளோஸ் வைக்கல. இங்க வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் என்ட்ரி இருக்கும்ல, அந்த என்ட்ரி டைப் வந்து கிடைச்சிருக்காது. சரிங்க ப்ரோ. ஓகேங்களா? நீங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ப்ரோ இப்போ நீங்க ஐஎஃப்எஸ்சி கேண்டில் ஸ்வீப் வச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு பாடி க்ளோஸ் வைக்கணும்னு சொல்றீங்களா? அது வந்து நெக்ஸ்ட் கேண்டிலே வைக்கணுமா இல்ல அடுத்த 2-3 கேண்டில் தள்ளி கூட வைக்கலாமா? அடுத்த 2-3 கேண்டில் தள்ளி வச்சா எந்த கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அதுக்கு முன்னாடி கேண்டில் ஐஎஃப்எஸ்சி கேண்டில் அதோட ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைல வைக்கணும். அப்ப இந்த இடத்துல எப்படி ப்ரோ? எந்த இடத்துல வரும் ப்ரோ? இப்ப ரெண்டாவது ஸ்வீப் நடக்கல ப்ரோ. அதுதான் சொல்றேங்க, நடக்கல. இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வச்சாதானே இது ஐஎஃப்எஸ்சி கேண்டிலா எடுத்துக்க முடியும். இது ஐஎஃப்எஸ்சி இது பிளாக் இது. ஓகேவா? சரிங்க. இது ஒரு ஸ்விங். ஓகேங்களா? ஸ்வீப் பண்ணிட்டு இருக்கு. அதனால இந்த ஆர்டர் எல்லாம் இதுக்குள்ளதான் இருக்கும். இதுக்குள்ளன்றத பாக்குறது இன்னும் லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் ரீஃபைன் பண்ணீங்கன்னா இந்த விக் இருக்குல்ல, இந்த விக் உள்ள இருக்கும் ஆர்டர். இத டேப் பண்ணி தான் இங்க இருந்து கீழே விழுந்திருக்கு மார்க்கெட். சரிங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? புரிஞ்சுது. அப்படின்றது வந்து இந்த கேண்டில் இருக்கு பாருங்க, இது ஐஎஃப்எஸ்சி கேண்டில். ஏன்னா இதுக்கு கீழே இங்க க்ளோஸ் வச்சிருக்கு, தெரியுதுங்களா? லோயர் டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இருக்கும். இது உங்க லோயர் டைம் ஃப்ரேம்ல ஐடியமா இருக்கும். இங்க ஒரு பிளாக் இருக்கும், இங்க ஒரு பிளாக் இருக்கும். சரிங்க. இது ரெசிஸ்டன்ஸ் பிளாக்ல இருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்குது இங்க. ஓகே. அப்ப இது கரெக்ட்டா தான் என்ட்ரி 3 கரெக்ட்டா இல்ல? கரெக்ட் தான் ப்ரோ, கரெக்ட் தான். என்ட்ரி டைப் 3ன்றது வந்து மார்க்கெட் வந்து இது க்ளோஸ் வச்சிட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணிட்டு ரெண்டாவது என்ட்ரி எடுக்கிறது தான் நீங்க போட்டுருக்கீங்க. கரெக்ட் தான். அப்போ ஓகே ப்ரோ. இப்போ நீங்க ஸ்வீப்புக்கு மட்டும் இந்த மாதிரி பார்க்கணுமா இல்ல ரெகுலரா என்ட்ரி டைப் 1ல ஒரு இது மிஸ் பண்ணிட்டா ரெண்டாவதுக்கு இதே மாதிரி பார்க்கணுமா? இல்ல ப்ரோ, இது ஆக்சுவலா வந்து ஒரு என்ட்ரி டைப் 1 and 2 தான் ப்ரோ. இது மூணாவதுன்றதால ஒரு ஸ்ட்ரக்சர் இங்க நடந்ததுக்கு அப்புறம் எடுக்கிற டைப் அது, அவ்வளவுதான். ஒரு தடவை மிஸ் பண்ணாங்க ரெண்டாவது எடுத்துக்கிறோம். ஆமா, ஸ்வீப் பண்ணாலும் என்ட்ரி எடுப்போம் தானே நம்ம. ஐடியம் ஸ்வீப்ல ஒரு என்ட்ரி எடுப்போம்ல, அதே ஓகேங்களா? அதே என்ட்ரி டைப் தான், புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. லோயர் டைம் ஃப்ரேம்ல வரதால இங்க ஐடியம் இங்க பிஓஐஸ் மார்க் பண்ணிக்கிறோம், புரியுதுங்களா? சரிங்க ப்ரோ. அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொரு டவுட் ப்ரோ. நீங்க அந்த எஸ்எம்டின்னு ஒன்னு சொன்னீங்க இல்லீங்களா என்ட்ரி டைப்ல? ஆமா. இப்ப இந்த எஸ்எம்டி தான் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ரோ? அந்த எக்ஸ்ட்ரீம் போகலைன்னா எஸ்எம்டி எடுத்துக்கலாமா? அது மாடல், அந்த மாடல் வந்து ஃபார்ம் ஆகுது இல்ல உங்களுக்கு. அந்த என்ட்ரி டைப் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு எஸ்எம்டி தெரியும்ல. எந்த என்ட்ரி டைப்ல எஸ்எம்டி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும் ப்ரோ. என்ட்ரி டைப் பாத்தீங்கன்னா 5ல இருக்கும். இதுவே ஒரு எஸ்எம்டி தான் ப்ரோ. இதுவே ஒரு எஸ்எம்டி தான். இது இருக்குல்ல, இதுவே ஒரு எஸ்எம்டி தானே. இந்த இடத்துல எல்லாரும் செல் பண்ண நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? மார்க்கெட் ப்ரீவியஸா இருக்கிற லோ உடைச்சிருச்சு. மார்க்கெட் 50% வந்தா இங்க செல் பண்ணுவாங்களா இல்லையா? நிறைய பேர். ஆமாங்க. அதுக்கேத்த மாதிரி மார்க்கெட் செல்லும் ஆயிருக்குதா கொஞ்சம்? ஆனா ஓவரால் டார்கெட்டிங் வச்சிருப்பாங்களா? மார்க்கெட் ஏன் அடிக்குது? இதான் எஸ்எம்டி. நம்மளுக்கு தெரியும் இது ஐடியம்னு சொல்லிட்டு. இப்ப பிரைஸ் ஆக்ஷன்ல ட்ரேட் பண்றவங்க இல்ல வந்து எஸ்எம்சில ட்ரேட் பண்றவங்க இது ஆர்டர் பிளாக்னு எடுத்து செல் பண்ணுவாங்களா இல்லையா? ஆமாங்க ப்ரோ. அவங்களுக்கு ரியாக்ஷனும் கிடைச்சிருக்கும் அதுக்கேத்த மாதிரி. ஆனா ஸ்டாப் அடி. சோ அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா ப்ரோ? இப்ப நீங்க இன்னொரு நினைக்கிறீங்களா, இந்த சிஹெச்ஓ சிஹெச் நடக்குது இல்லைங்களா? லோயர் டைம் ஃப்ரேம்க்கு அப்புறம் சிஹெச்ஓ சிஹெச் நடக்குது.
அந்த சிஹெச்க்கு அதுக்கப்புறம் ஒரு ஐடியம் எடுத்துட்டு மேல இருக்கிற ஓபியில இருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுங்கிற மாதிரி என்டிடி போன்னு சொன்னீங்க. இப்ப அந்த இடத்துல வந்து ஒரு 2 ஓபி இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம எடப்புற செலக்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ரீம் தானா? இப்போ இந்த சிஹெச்ஓசிஹெச் நடந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கு பாருங்க, ஐடியம் இங்க இருக்கா? சரிங்க ப்ரோ. ஐடியம்க்கு மேல இந்த மேல இருந்து பாத்துட்டு வாங்க எங்க எஃப்இஜி இருக்குன்னு பாருங்க. இந்த மேல இருந்து பாத்துட்டு வந்தீங்கன்னா எங்க எஃப்இஜி இருக்குன்னு பாருங்க. மேல அந்த இதுகிட்ட இருக்கு பாருங்க, கிரீன் கேண்டில் கிட்ட. இந்த கிரீன் கேண்டில், இந்த எல்லோ கலர் எஃப்இஜி இருக்கா? ஆமாங்க ப்ரோ. எஃப்இஜிக்கு மேல இருக்கிற கேண்டில் ஆர்டர் பிளாக்கா? ஆமாங்க. இந்த ஆர்டர் இந்த இடத்துல நீங்க இந்த எஃப்இஜில என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாலும் இல்ல ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேல வச்சிருப்பீங்க. ஆமாங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம டார்கெட் இருக்கா அல்டிமேட்டா? ஆமாங்க ப்ரோ. அவ்வளவுதான், வேற என்ன வேணும்? ஓகே ப்ரோ. டவுட் கிளியரா? கிளியர் ப்ரோ, கிளியர் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ.